ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஃபி. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரீ டயத்தில் ஆட்டோ நம்ம கண்டிப்பாக குளிப்பாட்டே ஆகணும். ஆட்டோ குளிப்பாட்டுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சண்டைக்கு எதுக்கு கொண்டு போகிறப்ப அது இழப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆட்டோ கண்டிப்பாக நம்ம குளிப்பாட்டே ஆகணும். அதுக்கு நீச்சல் ரொம்ப அவசியமானது. நம்ம ஆட்டோ குளிப்பாட்டுறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது கம்மா தான். உங்கள் ஊரில் சுத்தமான கம்மா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதை வச்சு குளிப்பாட்டோன்னா சோப்பு, ஷாம்பு எதை வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம சோப்பு யூஸ் பண்ணலாம். அது நல்லா நீச்சல் விட்டு அது மேலே உள்ள டஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிடணும். அது மேலே உண்ணி எதுவும் இருந்துச்சுனாலும் அதை நம்ம எடுத்துடணும். ஆனால் கண்டிப்பாக மாதத்தில் 3 டைமாவது குளிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. நீச்சல் போடுறது, நீச்சல் நம்ம எவ்வளோ நேரம் வேணால் போடலாம். அது அந்த ஆட்டோட இளைக்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அதை நம்ம கொஞ்சம் தரையில் நிப்பாட்டிட்டு நம்ம காய விட்டு இது பண்ணிடலாம். இப்படி நம்ம நீச்சல் போட விடுறதுனால உடம்போட உஷ்ணங்கள்லாம் குறைஞ்சி ஆடு நல்லா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஆக்டிவ் நல்லா இருக்கும். அதே போல் நல்ல இறை சாப்பிடும், உடம்பு நல்ல இறுக்கமாக கொடுக்கும். எவ்வளோ நீச்சல் போடுறதோ அந்த நெஞ்சு கறி அந்த இறக்கம் கூடலாம் நல்லா இறங்கி வரும், உயரம் நல்லா கூடி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நீச்சல் கண்டிப்பாக ஆட்டுக்கு போட்டு ஆகணும்.